சார் வெல்கம் டு நலம் தானா வீவர்ஸ். இன்னைக்கு இந்த மல்டி கிரைன்ஸ் தோசை செய்ய போகிறோம். அதுக்குன்னு நிறையா மல்டி கிரைன்ஸ்லாம் கூட கிடையாது. இது ஹெல்த்தியானது, சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ஏன்னா ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் நமக்கு வேணும். பாசி பயிறு அது ஒரு அரை கப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் இல்லைன்னா 3 மணி நேரம் கூட ஊற வச்சிடலாம். நல்லா சாஃப்டாக வர வரையில அதை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில். அதே அளவு கேவுரு மாவு, அதுவும் அந்த மாவில் கலந்து கொஞ்சம் உப்பு போட்டு, ஒரு ஸ்பூன் இது உளுந்தம்பருப்பு, தோல் உளுந்தாலும் இருந்தாலும் சரி, வெள்ளை உளுந்தாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் இந்த ஒரு தேய்க்கிறப்ப நல்லா எதமாக வரும். அப்படி உளுந்து ஊற வைக்க மறந்துட்டோம்னா இட்லி மாவு இருந்துச்சுன்னா கூட அதில் ஒரே ஒரு கரண்டி மட்டும் கொஞ்சமாக சின்ன கரண்டி அளவு மாவு கலந்துக்கலாம். இந்த கேவுரு மாவையும் கலந்துட்டு உப்பு போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கு அப்புறமேலு அதில் வந்து வெறும் தோசையாகவும் ஊற்றிக்கலாம், ஊத்தப்ப மாதிரியும் ஊற்றிக்கலாம். நான் வந்து 2 மாதிரியும் இப்போ ஊற்ற போகிறேன். மெலிசா தோசையாகவும் ஊற்ற போகிறேன், ஊத்தப்ப மாதிரியும் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஊற்றுவோம். அதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் இஞ்சி, கொத்தமல்லி, கேரட் வேணுமா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இது நமக்கு காய் சேரணுமேங்கிறதுக்காக கேரட் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் மிளகாத்தூள், பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். நான் மிளகாத்தூள் கொஞ்சமாக போடுறேன், மிளகுத்தூளும் போடுறேன். ஏன்னா பாசி பருப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் செரிமானத்துக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக சும்மா ஒரு 5 மிளகு அளவு மட்டும் தூள் அது போட்டாச்சு. கொஞ்சமாக உப்பு இதுக்கு மட்டும், ஏன்னா மாவில் உப்பு போட்டிருக்கோம், இந்த காய்க்கு மட்டும்தான். பெருங்காயத்தூளும் கொஞ்சம். எல்லாம் இந்த பருப்பு இருக்கிறதுனால இந்த டைஜஷன் ஜாமானுங்கள்லாம் சேர்க்க வேண்டியதாக இருக்குது. குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வேண்டியதில்லை, அதுங்க விளையாடுறப்ப செரிச்சிடும். அதுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெரியவங்க சாப்பிடல, சத்துக்கு சத்தும் செய்கிறோம். இது மாதிரி சேர்க்கலை, கொஞ்சம் ஈஸியாக டைஜஷனுக்காக நல்லதுன்னு தான் அந்த இஞ்சி, பெருங்காயம், மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்க்கறது. இதெல்லாம் இப்படி ஒன்றா கலந்து ரெடியாக வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு காஞ்சிருச்சு. இதை ஒரு 2 மணி நேரம் அரைச்சி வச்சது பாசி பயிரும் கேவுரு மாவும். இதை வந்து கொஞ்சம் அதுக்கு ரொம்ப திக்காகவும் ஊற்ற வேண்டாம், ஓரளவுக்கு. இதை ஊற்றிட்டு இதுக்கு மேலே இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம், இந்த நம்ம எல்லாம் சேர்த்து வச்சோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி, இதெல்லாம் லேசாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டோம்னா ஒட்டிக்கும். மாவு ஃப்ரெஷ் மாவுனால ஒட்டிக்கும், இருந்தாலும் ஒட்டிட்டு இதை போட்டுட்டு இதை கொஞ்சம் சிம்மில் வச்சு, மீடியத்தில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். இந்த வெந்துருச்சு பாருங்கள். ஒரு சைடு லேசாக எண்ணெய் ஊற்றிட்டு, கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக தான் அந்த எண்ணெய். இப்போ திருப்பி போட்டு இந்த பக்கமும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடணும். காயே வந்துடும். அதே சமயத்தில் மாவு பாசி பயிரும் அந்த கேவுரு மாவு இல்லாமல் நல்லா வெந்துடும். ஊத்தப்பம் ஊற்றி எடுத்தாச்சு. இப்போ சாதா தோசை நல்லா எவ்வளவுக்கு அளவு மெலிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளவுக்கு அளவு மெலிசாக தேய்ச்சி மேலே எண்ணெய் ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். இது ஊத்தப்பமாகவும் ஊற்றிக்கலாம், தோசையாகவும். இதுக்கு ரயில் சட்னி. ஆமாம், தேங்காய் இல்லாமல் வெங்காயம், பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை வச்சு அரைச்சி தாளித்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ஹெல்த்தியான டிஷ்ஷு. நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.